ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வினோலா ராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு ருசியான ஹெல்த்தியான சாப்பாடு தான் பார்க்க போகிறோம். சொரா மீன் புட்டு. இங்கே ஃப்ரான்ஸில் கிடைக்கும்னு நினைக்காதீங்க, இங்கேயும் கிடைக்கிது. இப்போ முன்னாடி கிடைக்காது, ஆனால் இப்போயும் இங்கேயும் ஃப்ரெஷ்ஷாக கொண்டாந்து மஷினில் போடுறாங்க. இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து தான் செஞ்சேன். இது சுத்தம் பண்ணுறது ஏற்கனவே நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். அதனால் நான் இதை திருப்பி சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பவில்லை. அதனால் மீன் நான் சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன், அந்த மண்ணெல்லாம். இப்போ நான் சொரா மீன் புட்டு தான் செய்ய போகிறேன். இது கூட என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன்னு சொல்லி காட்டுறேன். மீன் சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன். தேவையான அளவு உப்பு, வெறும் மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகத்தூள், மஞ்சத்தூள், அது கூட என்னென்ன பொருள் சேர்க்க போகிறோன்னு பார்க்குறேன். வெங்காயம், நான் ஒரு 5 வெங்காயம் வெட்டி எடுத்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போது பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் இப்போ இதில் போட்டு நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா நான் எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி பிசறி வச்சுட்டேன். இப்போ இது சொரா மீன் புட்டு தான் செய்ய போகிறோம். அதனால் இது இப்படி தான் செய்யணும். இப்போ இதை நம்ம அடுப்பில் ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கோம். இப்போ நேரடியாக இப்போ இதில் போட்டுருவோம். எப்போதுமே சொரா மீன் போடும் போது வெடிக்கும். அதனால் தீயை கம்மி பண்ணி டக்குன்னு போட்டுடுங்க. எல்லாத்தையும் ஒரே நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா வெடிக்கும். ஒரே நேரத்தில் எல்லாம் போட்டிங்கன்னா ஒரு செகண்ட் வெடிச்சிட்டு அப்படியே நின்றுடும். நல்லா போட்டேன். இது எண்ணெய் கொஞ்சம் அதிகம் தான் இழுக்கும். ஆனால் அதுக்காக நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது. எண்ணெய் குறைய கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இது எப்படியும் உங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். 45 மினிட். இதை சிறு தீ வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். எடுத்த கவுத்தல் செய்யக்கூடாது. சொரா மீன் புட்டு மட்டும் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், வேலை வாங்கும். ஆனால் செஞ்சு முடித்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதே இப்போ சிறு தீ வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிட்டே வர வேண்டியதான். ஒரு 45 நிமிஷம் கழித்து பார்ப்போம். நான் இதுக்கு இடையில கொஞ்சம் கிண்டும் போது உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ஒரு 20 நிமிஷம் ஆகிருக்கு. இன்னும் 20 நிமிஷம் இது வைக்கணும். முன்னாடி வச்சதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் குக் பண்ணணும். அப்போ தான் அதோடைய டேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். ரொம்ப பெரிய தீயில் வச்சு செஞ்சுட்டோன்னா தீஞ்சிடும். அப்புறம் மீன் கசப்பாக மாறிடும். அதாவது சிறு தீயில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பரட்டி ஃப்ரை பண்ணிக்கிட்டே வரணும். இன்னும் ஒரு 20 நிமிஷம் ஆகும். புட்டு முடிகிற பக்குவத்தில் வந்துருச்சு பாரு. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திட வேண்டியதான். எப்படி இருக்குது இந்த சின்ன அந்த மீனுடைய அந்த நரம்பு கூட அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அவ்வளோதாங்க, சத்தான ஹெவியான ருசியான சொரா மீன் புட்டு ரெடி. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திருப்பி செய்வீங்க, அந்த அளவுக்கு இருக்கும் ருசி. ஓகே, அடுத்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய்.